கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருப்பிப்போமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் தாயின் பாதுகாவலியுமான புனித ஆரோக்கியத்தையும் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவர். இக்கொடி உயரே ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம்முடைய தாயும் எங்களுடைய தாயுமாகிய தூய கன்னி மரியாதை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு என்றும் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி போடுகின்றன. இன்று நாங்கள் எங்கள் பங்கினுடைய பாதுகாவலான உன் ஆரோக்கிய வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம். நாங்கள் என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம்.
அடுத்ததாக திருவேதி ஆண்டவருடைய பேரானது இப்போது சுமத்தப்படுகிறது. எல்லோரும் நாம் நம்முடைய வணக்கத்தை ஆண்டவருக்கு செலுத்த இருக்கிறோம். ஆகவே தயவு செய்து நாம் எல்லோரும் எழுந்து தேர் செல்லுகின்ற பாதையை ஒத்து நோக்குவோம். தேரில் கலந்து கொள்கிறவர்கள் தயவு செய்து உடனடியாக கலந்து கொள்ளுங்கள். நாம் எடுத்துக்குவோம். சுவாமியை சென்று வருபவர்களுக்கு அருள் தரவை வந்து செய்கிற தியாகத்தை இறைவன் நிச்சயமாக ஆசீர்வதிக்கிறார். ஆகவே சுவாமியை கலந்து கொள்ள வைத்தீர்கள். அந்த கொடியை போகலாம். அடுத்ததாக ஆரோக்கிய அன்னையின் பேரானது இப்போது எடுத்து வரப்பட இருக்கிறது. ஆரோக்கிய அன்னையை எங்களுக்காக வருகிறோம். ஆரோக்கிய அன்னையை எங்கள் அனைவரையும் பாதுகாத்து வரக்கூடிய ஆரோக்கிய அன்னையை எங்களை தேடி வந்து அருள் புரிகின்ற ஒரு ஆரோக்கிய அன்னையை மக்களிடையே அமர்ந்து எங்களுக்காக ஈஸ்வர பணிபுரிக்கும் ஒரு ஆரோக்கிய மாதாவே 60 ஆண்டுகள் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பணிபுரிந்து அருள் புரிந்து பரிந்துரைத்து ஏற்றுவர்கள் அருள்விட்டு கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு ஆரோக்கிய அன்னையை வீட்டகத்தையும் மண்டலத்தையும் படைத்து அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியார் கருவுற்று கன்னிமரியாரிடமிருந்து பிறந்தார். போதிய பிரார்த்தனை அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருந்த எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, We
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கொடி ஏற்றப்படுகிற போது தயவு செய்து யாரும் கொடியை தொடுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டாம். கொடி தாங்கி இருக்கிற தேரானது உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. அப்படியே தேரை நிறுத்தி கொடி பக்கமாக திருப்புங்க. தேரை நிறுத்தி கொடி பக்கமாக திருப்புங்க. ஜெபின் ஆண்டனி மரியா அருள் செல்வி நன்றியாகவும், செபாஸ்டியன் வேளாங்கண்ணி இமானுவேல் குடும்பத்தார் நன்றியாகவும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இந்த ஆண்டு முழுவதும் அன்னையின் பரிந்துரை வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி கூறி பின்வரும் குடும்பங்கள் ஒப்புக் கொடுக்கிறார்கள். எஸ் செல்வராஜ் ஜோஸ்பின் மேரி குடும்பம், எஸ் சந்தோஷ் எட்வின்ராஜ், செசிலியா ஸ்வீதா, கியாரா எட்வின், சியான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போது கருத்துக்கள் முடிந்தன. நன்றி திருப்பலியாக ஆரோக்கியசாமி 65வது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். ஒப்புக் கொடுத்து